கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார். பிரார்த்தித்தேன், நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். நல்லா கவனிச்சுக்குங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு கிடைச்ச இரக்கம் மகா பெரிய இரக்கம். இந்த இரக்கத்திற்கு அவன் தகுதி உள்ளவன் அல்ல. இந்த இரக்கம் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைக்கல. இந்த நெகேமியா வேதம் சொல்கிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய யுத்தத்திலே நடக்கும்போது அந்த யுத்தத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு வாலிபன் தான் இந்த மனுஷன். அப்போ இந்த மனுஷன் இப்ப ராஜாவினுடைய அரண்மனையிலே பான பாத்திர காரனாய் இருக்கிறான். இவன் ஒரு அடிமையினால வந்தவன், இப்பொழுது ராஜாவுக்கு வேலை செய்கிறவனா இருக்கிறான். இப்போ அந்த தன்னுடைய தேசம் பாழாய் கிடக்குது, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அலங்கம் இடிஞ்சு கிடக்குது அப்படின்ற செய்தி இந்த மனுஷனுடைய காதுகளில் கேட்ட உடனே எப்படியாவது அந்த அலங்கத்தை கட்டணும்ன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உருவாகிறது. ஆனா கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மனுஷன் பானபாத்திரக்காரனா இருந்தாலும் இவன் ஒரு அடிமையா இருக்கிறான். இவன் ஒரே ஒருத்தனுக்குள்ள எழுப்புதல் வந்ததுனால, இவன் ஒரே ஒருத்தன் நினைச்சதுனால அவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா அதற்கு நிறைய தேவை இருக்குது, நிறைய ஆள் பலம் வேணும், நிறைய பண பலம் வேணும், நிறைய பின்னணி வேணும். சாதாரணமான காரியத்தினால இந்த அலங்கத்தை கட்ட முடியாது. உடனே இந்த நெகேமியா தன்னுடைய இருதயத்தில் அந்த பாரத்தை சுமந்த உடனே எதற்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருக்கிறேன், நான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறேன், ஆனா ஒண்ணு நீங்க செய்யுங்க, அந்த ராஜாவுடைய கண்களிலே எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணும், எனக்கு எப்படியாவது அவர் இறங்கணும் ஆண்டவரே அப்படின்னு அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இவனுடைய ஜெபத்தினுடைய பதில்ல கர்த்தர் இறங்கிட்டார். ஆண்டவர் இறங்கின உடனே ராஜாவுடைய கண்களில் ஒரு இரக்கம் கிடைக்குது. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இந்த ராஜா இந்த மனுஷனுக்கு 3 விதத்திலே அவர் இறங்குகிறார். வாசிக்கலாம். முதலாவதாக நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவ்விடம் விட்டு உருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன், நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. நீங்க இன்னொரு வசனம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 2:4. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றான். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜ ஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று, என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியாவுக்கு ஒரு இரக்கம் கிடைச்சிருச்சு பாருங்க. இப்போ அலங்கத்தை கட்டுவதற்கு 1 மாசம் 2 மாசம் அல்ல, வருடக்கணக்காய் ஆகும். அப்போ இவன் தான் இந்த ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். இவன் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு போய் ராஜாவினிடத்துல கேட்ட உடனே ராஜாவினுடைய கண்களில் இரக்கம் கிடைக்குது. என்ன இரக்கம் கிடைக்குதுன்னா, நீங்க போய் எவ்வளவு நாள் அந்த இடத்துல இருக்க போற, எத்தனை மாசத்துல நீ திரும்பி வருவ. அப்ப அவன் குறிப்பிட்ட ஒரு காலத்தை சொல்றான். ராஜா எந்த மறு உத்தரவும் சொல்லாமல் என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று, என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. நான் நம்புறேன் ஆண்டவருடைய இரக்கம் இப்பொழுது இருக்கிற இடத்தை விட்டு உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற இடத்திற்கு இந்த மாதம் நிச்சயம் ஆண்டவர் கொண்டு போக போகிறார். இங்க இருக்கிற நிறைய பேர் ஒருவேளை ஒரு இடத்திலே கட்டப்பட்டிருக்கலாம், உங்களுக்குள்ள நிறைய தரிசனங்கள் இருக்கலாம், நிறைய விருப்பங்கள் இருக்கலாம், ஆனா இந்த இடத்தை விட்டு போகிறதற்கு வசதி உங்களுக்கு இல்லை. இந்த இடத்தை விட்டு போனா என்ன பண்ணுவோன்னு தெரியல, இந்த இடத்தை விட்டு போகிறதற்கு தயவு கிடைக்குமான்னு தெரியல. ஆனா இந்த மாதம் ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல இருக்கிறதுனால் உங்க தரிசனங்கள் நிறைவேற்றுவதற்கு ஒரு வழியை கர்த்தர் இந்த மாதம் திறக்க போகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்க போகிறது. உங்களுக்கான வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். உங்க மனசுல இருக்கிற அந்த விஷன், உங்க மனசுக்குள்ள ஆண்டவர் விதைச்சிருக்கிற அந்த விதையை நிறைவேற்றுவதற்கு ஒரு வழி இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து இருக்கிற அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனுஷன்
மனுஷனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியம், நீங்கள் ஜெபித்த காரியம் இந்த மாதம் நடப்பதற்கு ஆண்டவர் ஒரு வழியை கர்த்தர் திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய இரக்கம் அதை செய்து முடிக்க போகிறது. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 2 கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய இரக்கம் என்னுடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் நிறைவேற்ற போகிறதற்காய் நன்றி. நெடுநாட்களாய் உங்கள் மனசுல இருக்கிற வாஞ்சைகளுக்கு இந்த மாதம் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய மனதில் எழும்பின அந்த எழுப்புதலை கர்த்தர் இந்த மாதம் நிறைவேற்ற போகிறார். அந்த வாஞ்சை இந்த மாதம் ஒரு காரியத்தினால் துவங்கப்பட போகிறது. பல வருடங்களுக்கு முன்பாக இருந்த அந்த ஆசையை ஹalleluya நிறைவேற்றும்படியாய் அவருடைய இரக்கம் இந்த மாதத்திலே வெளிப்பட போகிறது.